ஐயோ, எனக்கு வேற இப்ப அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் போகணும். கைய கால வேற கட்டி போட்டு வச்சிருக்கான். என்னதான் பண்றது? கடுப்பா இருக்கு. ஐயோ கடவுளே. என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி ஒரு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டே இருக்கா? ஒருவேளை ரெஸ்ட் ரூம் போகணுமோ? ஷாலு, என்ன? உனக்கு ரெஸ்ட் ரூம் போகணுமா? ஆமா. ரெஸ்ட் ரூம் போகணும்னா சொல்லியிருக்க வேண்டியது தானே. நான் உன்னை கூட்டிட்டு போயிருக்க போறேன். நல்லா பேசுவ. கையையும் காலையும் கட்டி போட்டு ரெஸ்ட் ரூம் போகணும்னா கூட உனக்கு கேட்டு போகணும்னு சொல்ற. சே, முதல்ல என் கட்டை கவுத்து விடு. நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் போகணும். சரி சரி ஷாலு, ஒரு நிமிஷம். இது என்னது? என்ன பண்ற நீ? எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். இட்ஸ் டூ மச் காஷ்மோரா. ஐ ஹேட் யூ. இட்ஸ் ஓகே, பட் ஐ லவ் யூ. ச்சே, எனக்கும் கையை இப்படியெல்லாம் கட்டி போட ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஷாலு. ஆனா நான் மட்டும் இப்படியெல்லாம் பண்ணலனா நீ என்னை விட்டு ஒரேடியா போயிடுவ. நீ அப்படி என்னை விட்டு போகக்கூடாது. எப்பயுமே நீ என் கூட இருக்கணும். ஒரு தடவை தான் நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்னால் உன்னை மிஸ் பண்ண முடியாது. இது எனக்கு கிடைச்சிருக்க கடைசி சான்ஸ். கண்டிப்பா என் சித்திரலேகா கூட நான் வாழணும். என்ன இவ போய் இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வரவே இல்லை. ஷாலு, ஷாலு, என்ன இவ கூப்பிட கூப்பிட குரல் கூட கொடுக்க மாட்டா? ஒருவேளை உள்ள மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருப்பாளோ? முதல்ல என்னாச்சுன்னு போய் பார்க்கணும். ஷாலு, நீ நல்லா தானே இருக்க? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நான் உள்ள வர போறேன். என்ன இவ கூப்பிட கூப்பிட எதுவும் குரல் கொடுக்காம இருக்கா? என்னாச்சுன்னு தெரியலையே. உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் போல. ஷாலு, இந்த துணியை எடுத்து இந்த பைப்ல கட்டி விட்டுட்டு நீ இந்த ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆயிட்டியா? ஓடு, எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடு. ஆனா உன்னால இங்க இருந்து வெளியில போகவே முடியாது. இன்னும் கொஞ்ச தூரம் தான். இன்னும் கொஞ்ச தூரம். அங்க ஏதோ கேட் இருக்க மாதிரி இருக்கு. எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும். முடியலையே. காலில் ஏதோ முள்ளு குத்திருச்சு போல இருக்கு. பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரம் லேட் பண்ணா அவன் கண்டுபிடிச்சிருவான், துரத்துவான். சீக்கிரமா இங்க இருந்து போகணும். வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும். என்ன இது? இவ்வளவு பெரிய கேட்டு, அதுவும் போட்டு போட்டு வச்சிருக்காங்க. இதுல இருந்து ஏறி தப்பிச்சும் போக முடியாது போலயே. ஐயோ, இவ்வளவு தூரம் ஓடி வந்தது வேஸ்டா போயிடும் போல. இல்ல இல்ல, எப்படியாவது இங்க இருந்து போகணும். ஆனா இந்த கேட்டை சுத்தி இப்படி கம்பியா இருக்கே. இந்த கம்பி மேல ஏறினா கூட இது கையில கால குத்தும். கண்டிப்பா இதுல இருந்து ஏறியும் போக முடியாது. பக்கத்துல செவரு வேற ரொம்ப பெருசு பெருசா இருக்கு. ஐயோ, எப்படிதானே தப்பிச்சு போக போறேன்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல காஷ்மோரா வேற இங்க வந்துருவான். ஐயோ கடவுளே, இது எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்து. என்ன ஷாலு, ஒரு வழியா கேட்டு கிட்ட வந்துட்ட போல. காஷ்மோரா, ப்ளீஸ் காஷ்மோரா, தயவு செஞ்சு என்னை விட்டுடு. நான் வீட்டுக்கு போகணும். ஏன் என்னை இப்படி கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ற? ஷாலு, ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இங்க இருந்து போக முடியாது. நான் போகவும் விட மாட்டேன். உனக்கு சில உண்மைகள்லாம் தெரிய வேண்டியது இருக்கு. அது என்னன்னா... போதும், நிறுத்து. உண்மை உண்மை உண்மை. என்னதான் உண்மை? எனக்கு எதையும் தெரிஞ்சுக்க வேண்டாம். எனக்கு இங்க இருந்து போனா போதும். நீ எதுக்குதான் என்ன இப்படி கடத்தி வச்சு டார்ச்சர் பண்றன்னு எனக்கு தெரியல. நீ இப்படி எல்லாம் பண்ண பண்ண எனக்கு உன் மேல லவ் கிடையாது, உன் மேல வெறுப்பு தான் வருது.
உன் மேல இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கூட எனக்கு இப்ப சுத்தமா போயிடுச்சு. அந்த ஃப்ரெண்டுன்ற ஃபீலிங் கூட இப்ப எனக்கு உன் மேல இல்ல. உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. இவ்வளவு கேவலமானவன்டா நீ. ச்சீ. உனக்கு என்ன இப்போ? என்னை இப்படி கடத்தி வச்சிருந்தா மட்டும் நான் உன்னை லவ் பண்றேன்னு நினைக்கிறியா? இல்ல என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் நான் உனக்கு சொந்தமாயிடுவேன்னு நினைக்கிறியா? நான் ஒன்றும் மற்ற பொண்ணுங்க மாதிரி கிடையாது. சும்மா இந்த உருட்டல் மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். உனக்கு என்ன, நான் இங்க இருக்கணும் அவ்வளவுதானே? நான் இங்கேயே இருக்கேன். நீ என்ன பண்ணாலும் என் மனசு மாறாது. நான் விஜயை தான் லவ் பண்றேன். விஜய் மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா என் விஜய் என்னை தேடி வருவான். என்னை இங்க இருந்து காப்பாத்துவான். அப்ப நீ அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க போற. அப்புறம் அவன் உன்னை உயிரோட கூட விட மாட்டான். என்ன ஷாலு இப்படி பேசிட்டு போற? ஏன் முன்னாடியே விஜய் விஜய்னு? பரவாயில்ல, உனக்கு இப்ப எதுவுமே தெரியல. எதுவும் தெரியாததுனால தான் நீ இப்படி பேசிட்டு இருக்க. உனக்கு மட்டும் நம்மளுடைய முன்ஜென்ம கதையெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீ இப்படி பேச மாட்ட. நான் நான் உன்னோட திருலோக சந்திரன். நீ என்ன மறந்துட்ட. உனக்கு நான் ஞாபகமே இல்லைல்ல. பரவாயில்ல, கண்டிப்பா உனக்கு ஞாபகப்படுத்துறேன். நீ எல்லா நினைவும் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த விஜய்ன்ற பேரை கூட வாயில சொல்ல மாட்ட. நீயே சொல்லுவ, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ காஷ்மோரான்னு. ஆனா இந்த தடவை எவனாவது நமக்கு நடுவுல வந்தானா அவனை கொல்லாம விட மாட்டேன். அது விஜயா இருந்தாலும் சரி. கன்ஃபார்மா தெரியுமா? காஷ்மோரா இந்த ஹோட்டல்ல தானே ஸ்டே பண்ணியிருந்தான்? ஆமா சார், அவன் இங்கதான் ஸ்டே பண்ணியிருந்தான். ஒரு நாள் அவனை கூட்டிட்டு போறதுக்காக நான் இங்கதான் வந்திருந்தேன். இந்த ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தான். ஆனா எந்த ரூம்னு எனக்கு சரியா தெரியல. சரி, ஓகே. நான் உள்ள போய் அவனை பத்தி விசாரிச்சு எந்த ரூம் என்ன ஏதுன்னு பாக்குறேன். அவனோட ரூம்ல போயிட்டு ஃபுல்லா நம்ம தேடி பார்ப்போம். ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும் அவனை பத்தி. ஓகே மிஸ்டர் பாண்டியன், நம்ம எப்படியாவது காஷ்மோராவை பத்தி கண்டுபிடிக்கணும். ஆமா, ஷாலு எங்க இருக்கா, என்ன ஆச்சு ஒண்ணுமே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்ட்டு. பயப்படாதீங்க, சீக்கிரமா அந்த கல்பிரிட்ட கண்டுபிடிச்சிடலாம். ஆனந்த், விஜய், இதுதான் கரெக்டான டைம். உள்ள போய் காஷ்மோராவோட ரூமை தேடுறப்ப வேற ஏதாவது டைரி இருக்கான்னு பார்க்கணும். ஆனா எதுக்கு டைரிய நம்ம தேடணும் அண்ணி? அத்தனை டைரியை எதுக்கு தேடணும் சாண்டி? ஐயோ மக்கு ஆனந்த், அவனுக்கு போன ஜென்மத்திலேயே டைரி எழுதுற பழக்கம் இருந்திருக்கு. அப்படின்னா கண்டிப்பா இப்பவும் அந்த பழக்கம் இருக்கும். சோ அவன் போன ஜென்மத்துல அவ்வளவுதான் டைரி எழுதி முடிச்சிருக்கான்ற பட்சத்துல இந்த ஜென்மத்துல அவன் ஏதாவது எழுதியிருக்கலாம்ல. எது போன ஜென்ம கதையே இப்ப இருக்க டைரியில அவன் எழுதியிருப்பான். இல்ல, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஒருவேளை நமக்கு போன ஜென்மத்தோட கதை எதுவும் தெரியலன்னா கூட அட்லீஸ்ட் அவன் ஷாலுவை எங்க கடத்தி வச்சிருக்கான்ற க்ளூவாவது ஏதாவது கிடைக்கும்ல. ஏதாவது டைரி இருக்கான்னு தேடி பார்க்கலாம். நீங்க சொல்றது சரிதான், இருந்தாலும் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் தெரியலையே. ஆனந்த், எனக்கும் அண்ணியும் கவியும் சொல்றது உண்மைதான் தோணுது. ஏன் அவன் ஏதாவது டைரியில ஷாலுவை பத்தி மென்ஷன் பண்ணிருக்க கூடாது? நம்ம தேடி பார்க்கலாம்டா, ஏதாவது க்ளூ கிடைக்கும். ஓகேடா விஜய், போய் பார்க்கலாம். அம்மா. ஷாலு, ஷாலு, என்னாச்சு? என்னாச்சு ஷாலு? ஏன் அழுவுற? என்னாச்சு உனக்கு? வாய மூடிட்டு போயிடு இங்க இருந்து. நானே செம்ம எரிச்சல்ல இருக்கு. என் கண்ணு முன்னாடியே நிக்காத, போ இங்க இருந்து. ஷாலு, நீ என்ன எவ்வளவு வேணா திட்டு, ஆனா ஏன் அழுவுற? என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஐயோ, அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது. என்னை இங்க இப்படி கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ற. எனக்கு இப்போ பீரியட்ஸ். போ இங்க இருந்து, முதல்ல என் கண்ணு முன்னாடியே நிக்காத.
நான் மட்டும் இந்த டைம்ல வீட்ல இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அம்மா கஷாயம் ஏதாவது வச்சு கொடுத்துருப்பாங்க. வயிறு வலி சரியா போயிருக்கும். ரொம்ப வயிறு வலிக்குது. ஐயோ கடவுளே, நான் இப்படியே இங்கேயே செத்து போயிடுவேனா? என்கிட்ட நாப்கின் கூட இல்ல. இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ, நாப்கினா? இது எப்படி உனக்கு கிடைச்சது? நான் இங்க உன்னை கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடியே உனக்கு தேவைப்படுற எல்லாமே வாங்கி வச்சுட்டேன் ஷாலு. நீ எது யூஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, அதனால எல்லா பிராண்ட்லயும் வாங்கி வச்சுட்டேன். உனக்கு எது வேணுமோ நீ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோ. நீ போய் குளிச்சுட்டு வா, நான் ஹாட் வாட்டர் போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் உனக்கு தேவைப்படுற ட்ரெஸ் எல்லாம் கூட நான் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கேன். உனக்கு அதுல எது பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கோ. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு ஷாலு. நான் இங்க உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக கூட்டிட்டு வரல, உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு தான் நினைச்சு கூட்டிட்டு வந்தேன். வந்துட்டியா? வா ஷாலு, இதோ பெட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நல்லா காலை நீட்டி உட்காந்துக்கோ. ரொம்ப முடியலன்னா படுத்துக்க, சரியா? அப்புறம் ஒரு நிமிஷம் இரு. இதோ இந்த கஷாயத்தை குடி, வயிறு வலி சரியா போயிடும். இது நானே யூடியூப்ல பார்த்து பண்ணது. நானும் குடிச்சு பார்த்தேன் ஷாலு, நல்லாதான் இருக்கு, ரொம்ப கசப்பா இல்லை. குடி, வயிறு வலி சரியா போயிடும், சரியா? சரி, நீ ஏன் நின்றுக்கிட்டே இருக்க? வா வந்து உட்காரு, உனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும்னு தெரியும். தேங்க்ஸ் காஷ்மீரா. இது என்னோட கடமை, இதுக்கெல்லாம் நீ தேங்க்ஸ் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. ஆமா, ஏன் முடி இவ்வளோ ஈரமா இருக்கு? இரு, ட்ரையர் போட்டு விடுற. காஷ்மீரா, நீ எப்பயுமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். தயவு செஞ்சு இப்படியெல்லாம் என்கிட்ட நடந்துக்காத. நான் உன்னை எப்பயுமே ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். நீ தான் அதை லவ்னு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க. ஷாலு, உனக்கே ஒரு நாள் எல்லாமே புரியும் ஷாலு. இத பத்தி திரும்ப திரும்ப நம்ம பேச வேண்டாம். சரி, ஓகே, நீ என்ன ஃப்ரெண்டாவே பாரு. ஆனா நான் உன்னை அப்படி பார்க்க முடியாது. நான் உன்னை லவ் பண்றேன். காஷ்மீரா, உனக்கு நான் சொல்றதே. ஷ், போதும், போ, போய் உக்காரு, நான் ட்ரையர் எடுத்துட்டு வரேன். நான் வேறாய் அடவே தேனே, ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே. பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன். ஆரோடு தேன் கொண்டு வாய் கலந்தேன். கவி, டைரி ஏதாவது கிடைச்சதா? இல்ல சாண்டி, நான் ஃபுல்லா தேடிட்டேன். எங்கேயுமே எந்த டைரியும் இல்ல. ஐயோ, இந்த ரூம் ஃபுல்லா அலசுன்னு அலசியாச்சு. எங்கேயுமே அந்த காஷ்மீராவை பத்தின ஒரு டீட்டெயில் கிடைக்கிற மாதிரி எந்த க்ளூவுமே இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு ஒரு ஒரு நிமிஷமும் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு. அங்க என் ஷாலு என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காலும் எனக்கு தெரியல. நானும் ஃபுல்லா தேடிட்டேன்டா விஜய், எங்கேயுமே எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. இந்த ரூம்ல வேணும்னா காஷ்மீராவை பத்தி எந்த டீட்டெயிலும் கிடைக்காம இருக்கலாம். அதுக்காக அவன் தப்பிச்சிட்டான்னு அர்த்தம் கிடையாது. அவனை நீங்க எல்லாம் இன்டர்நெட்ல இருந்து தானே கூப்பிட்டீங்க. அப்படின்னா அவன் எங்க இருந்து அக்சஸ் பண்ணி உங்ககிட்ட பேசினான்றத சைபர் கிரைம் மூலியமா கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை அவன் எந்த வெப்சைட்ல இருந்து பேசினான்றது நமக்கு தெரிஞ்சா அதை வச்சு அவனை பத்தி ஏதாவது கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண முடியும். மச்சான், டைரியோட இன்னொரு பார்ட்டி கிடைச்சிடுச்சுடா. இதுக்கப்புறம் சித்ரலேகா கதை மொத்தத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயோ, போலீஸ்காரர் இருக்கிறத மறந்துட்டோமோ? என்னது, டைரியோட இன்னொரு பாகம் சித்ரலேகாவோட கதையா? என்னது?